எண்டில் பேச வருவாங்க, இப்போ ஸ்டார்டிங்கில் பேச வராங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் டியர்ஸ், ஒரு சின்ன விஷயம், அது மட்டும் தான் பேசிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ள உள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஆமா டியர்ஸ், இன்னைக்கு வந்து கெட்டிமலம் சீரிஸ் கொடுத்துருக்கேன். காலையில இருந்து எதிர்பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு சீரிஸ் கண்டிப்பா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சாரி டியர்ஸ், இன்னைக்கு வீடியோவே கொடுக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ அவசர அவசரமா அப்படி இப்படின்னு உருட்டி பரட்டி ஒரு 32 நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கேன் கெட்டிமலம் சீரியஸ்ல. வேற ஒன்றும் இல்லப்பா, நான் 2 நாளா ஊர்ல இல்லைன்னா நாங்க வந்து ஊருக்கு போயிட்டோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க மாமா ஒருத்தவங்க டெத் ஆயிட்டாங்க. ஆமா டியர்ஸ், மாமானா அத்தையோட ஒய்ஃப், அதாவது எங்க டாடியோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். அப்போ கண்டிப்பா நெருங்கின சொந்தம் தானே. நம்ம நார்மலா தூரத்து சொந்தமா இருந்தாலே ஒரு டெத்துனா நமக்கு அங்கே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். போன இடத்துல டக்குன்னு வர முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க நெருங்கின சொந்தம் போது யோசிச்சு பாருங்களேன், எனக்கு அங்கே எப்படி இருந்திருக்கோன்னு சுச்சுவேஷன்ல. ஆனாலும் இந்த சுச்சுவேஷன்லையும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வீடியோ தான் ராதே மனதில் வீடியோவும் முறைமம்மன் வீடியோவும். இங்கேருந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ராதே மனதில் ஒரு 20-30 நிமிஷம் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அதே போல் முறைமம்மன்லேயும் ஒரு 20 நிமிஷம் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். சரி, நம்ம லீவ் விடுறதுக்கும் ஏதாவது ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா. ஒன்றுமே கொடுக்காம லீவ் விடுறதுக்கும் ஏதாவது ஒரு வீடியோ கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு தான் அந்த ராதே மணல் சீரியஸும் முறைமம்மனில் இன்னொரு 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு எக்ஸ்ட்ரா எடுத்து அதை போட்டு தான் இந்த தொடர்ந்து ராதே மணலும் முறைமம்மனை மட்டும் நான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா என்னக்கா, நான் ரொம்ப நாளாக கெட்டிமலம் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கேன், போடவே மாட்டேங்கிறீங்க, 4 நாள் மேலே ஆயிடுச்சு போட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு கெட்டிமலம் கொடுக்க விருப்பம் இல்லையான்னு வேற என்னை வந்து கேட்டுட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படி இல்லைப்பா, 4 சீரியஸுமே என்னோடது தானே, நான் தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் தானே அதை முடிக்கணும் நல்லபடியாக கொண்டு வந்து. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு விருப்பம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, எனக்கு எல்லா சீரியஸுமே கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு. என் கையில் இருந்ததுனால இந்த வீடியோஸ் என் கையில் இருந்தது, அதில் ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கணும், எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான். 10 நிமிஷம் எடுக்கிறதுக்கும் மொத்தமாக 30-40 நிமிஷம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதனால தான் நான் பிரியமானவனும் கெட்டிமேலமும் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா அதில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ கூட என் கையில் இல்லை. இதில் இருந்துதான் சரி நம்ம மொத்தமாக லீவ் விடுறதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு தான் நினைச்சுதான் ராதே மனதனும் முறைமாமனும் நான் வந்து கொடுத்தேன். நீங்க பாத்துருக்கீங்க, 2-3 நாளா நான் வீடியோல கூட வந்திருக்க மாட்டேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா முறைமாமன் சீரீஸ்ல கூட முன்னாடி பேசும்போது அது ஆல்ரெடி எடுத்த கிளிப், அதுல பாத்தீங்கன்னா 6th எபிசோட்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி எடுத்த கிளிப்ஸ் தான். அதனால என்னால ஒரு 2-3 நாளா என்னால வந்து வீடியோல கூட வந்து பேச முடியல. வீடியோல பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டு பேசாமலே நான் அப்படியே வந்து வீடியோவா கொடுத்துருப்பேன். இப்போ என்னால பேச முடியல, வீடியோ எடுத்து போட முடியல. ஏன்னா எனக்கு அதுக்கான டைம் இல்லை. இதுக்கப்புறம் நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு சுடிதார் வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நின்று பேச அது கொஞ்சம் மைண்டும் இல்லை பார்த்தீங்களா, அதனால. ஆனால் ஏதோ ஒன்று இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக மட்டும் வீடியோ மட்டும் மேக் பண்ணிட்டேன். வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்கணுங்கிற அந்த ஒரு தாட்டில் மட்டும்தான் இவ்வளோ அவசரமாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ முன்ன பின்ன தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டியர்ஸ். ஓகே? ஆமாம் டியர்ஸ், வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். நான் ரொம்ப அவசரமாக தான் எடுத்திருக்கேன். 2 ஃப்ரேமில் அட்ஜஸ்ட் பண்ணி அடைக்கிருக்கேன். பாருங்க, விஜய் பிரியா, நம்ம அர்ஜுன் நிலா, அப்புறம் அஜய் பூஜா இப்படின்னு இவங்க 3 பேரோட செக்மெண்ட் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு என்னால் எல்லாரையுமே கவர் பண்ண முடியாது பார்த்தீங்களா. ஆனாலும் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, பாருங்க, பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே? லாஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம அர்ஜுனையும் நிலாவையும் யாரோ தேடி வந்த மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம், பாட்டி கூப்பிடுற மாதிரி. இப்போ அதோட கண்டினியூஷன் வந்து தான் நான் கொடுத்துருக்கேன். தேடி வந்தது யாரு அப்படிங்கிறது, அப்புறம் யாருன்னு பாருங்க, தேடி வந்தது யாரு, அதுக்கப்புறம் நம்ம அஜய் பூஜாவோட சீன்ஸ் கொடுத்துருக்கேன். தேடி வந்தவங்க அர்ஜுன் நிலா கிட்ட என்ன பேசினாங்க அப்படிங்கிறதுக்கான செக்மெண்ட்ஸ் தான் இருக்கு. எல்லா செக்மெண்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இல்லை குறிப்பிட்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்க டியர்ஸ். ஓகே? ஓகே டியர்ஸ், பாய். ஓகே டியர்ஸ், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹை பட்டனை கிளிக் பண்ணிடுங்க டியர்ஸ். பை. நாளைக்கு இது வரைக்கும் நான் என்ன வீடியோ கொடுக்க போறேன்னு முடிவு பண்ணலாம். நைட் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் எப்படியாவது கொடுக்க முயற்சி பண்றேன் டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ். விஜய், அர்ஜுன் நிலா என்ன மன்னிப்பாங்களா, இல்ல நீங்க வந்து கேட்பாங்களா? அர்ஜுன் நிலாவும் இப்படி ஒரு வார்த்தை கண்டிப்பாக கேட்பாங்களான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்களாம் வாங்கன்னு சொல்லி தான் இதற்கு பழக்கம் வச்சாங்க தவிர ஏன் வந்தேன்னு ஒரு நாள் கேட்க மாட்டாங்க. புரியுது விஜய், ஆனா என்ன மன்னிப்பாங்களா?
பிரியா உன்னை மன்னிப்பாங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியணும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக பண்ணியிருக்கோம். நீ தான் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கான். அதனால அர்ஜுன் கண்டிப்பாக மன்னிப்பானான்னு கேட்டால் தெரியல. ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அது நம்ம செய்வோம். மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அவங்க விருப்பம். புரியுதா? புரியுது விஜய். சரி, அவங்க என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அவங்க விருப்பம் தான். நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்கணும்ல, கேட்டே ஆகணும்ல. அவ்வளோதாம்மா. நீ மன்னிப்பு கேட்கணும்னு வந்துட்டலாம், அது மட்டும் செய். அவங்க மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம கண்டிப்பாக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். சரி விஜய். அம்மா, பாட்டி, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? பாரதி, விஜயம். யாரு? இந்த வரேன். கமலா, யாரை வெளியில் கூப்பிட்டு இருக்காங்க? யாருமா? தெரியலக்கா, விஜய் கூடுற மாதிரி தான் இருக்கு. சரி வாங்க போய் பார்ப்போம். விஜயா? சரி வா போய் பார்ப்போம். சரிங்க அக்கா. நீ எதுக்கு இந்த வீட்டு பக்கம்? ஆமா, அங்கே பேசுறது பத்தாதுன்னு இங்கே வந்து என் பேத்தி எதாவது சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கு தான் வீடு தேடி வந்திருக்கேன். என்ன பாட்டி, அது வந்து என்னம்மா பிரியா, அங்கே என் மருமகளை வேதனைப்படுத்துறது பத்தாதுன்னு இப்போ இங்கேயும் வீடு தேடி வந்துட்டியா? அவளை இன்னும் மனசு நோக்கடிக்கிறதுக்கு ஆல்ரெடி அவன் வந்து போய் தான் இருக்கா. இன்னும் வேறு நோக்கடிக்கணுமா? ஏம்மா, இன்னும் உனக்கு ஆத்திர அடங்கலையும்? என் மருமகளையும் என் மகனையும் மனசளவில் காயப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அங்கே பண்ணதான் பத்தாதுன்னு வீடு தேடி வந்துட்ட போல இருக்கேன். அது வந்து போத நிறுத்தி இருக்கி. நீ எதுவும் விளக்கம் கொடுக்க வேணாம். இப்போ எதுக்கு இந்த வீட்டு பக்கம் வந்த? ஆமா, என் வீட்டு வாசப்படி மதிக்கா உனக்கெல்லாம் என்ன அறிகதை இருக்கு? எந்த முகத்தை வச்சுட்டு இந்த பக்கம் வந்த? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை இந்த வீட்டு பக்கம் வரதுக்கு? ஏண்டி கொஞ்சம் கூட உடம்பு கூசல எங்கள் வீட்டுக்கு வரணும்னு? எங்கள் வீட்டு வாசப்படி கால் வைக்கும் போது உனக்கெல்லாம் உடம்பு கூசல? அந்த பேச்சு பேசி அவ்வளோ அவமானப்படுத்திருக்கோம். மறுபடியும் போய் அவங்க வீட்டு வாசல நிற்கிறமேனு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? நீங்கள் என்ன பேசணும் பேசுங்க, என்ன திட்டணுமோ திட்டுங்க. நீங்கள் எல்லாம் திட்டி மாடிங்க, நான் அதுக்கப்புறமா என்னன்னு சொல்கிறேன். ஆமாம்மா, என்ன ஒரு பொறுமை? என்ன இப்போ மட்டும் பொறுமையான பேச்சு வருது? எனக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்ல. நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? யாரை கேட்டு என் வீட்டு வாசப்படி காலை வச்சான்? ஒழுங்கு மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியில் போ. என்ன பார்க்குறேன்? இப்படி வீட்டுக்கு வந்தவங்களா வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறது எங்கள் குடும்ப பழக்கமே கிடையாது. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு தான் சொல்லுவோம். உன் மேலே இருக்க கோவலாம் இதுதான். இதே கோவத்தோட நாங்கள் பேசணும்னா உனக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நாங்கள் இப்படி ஒரு நாளும் பேச மாட்டோம். வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் கோவம் எப்படி இருக்குன்னு காட்டணும்ல, அதுக்கு தான் இப்படி பேசணும். மற்றபடி உன்னை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிற அளவுக்குலாம் எங்கள் குடும்பம் அப்படி கிடையாது. வாங்க, என் பேராண்டி உள்ள வாயா, உன் பொண்ணாடி கூட்டிட்டு வா. ஆமா பாட்டி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், பெரிய தப்பு. தப்பு தான் பண்றேன்னு தெரியாமலே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுவும் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் பாட்டி. அர்ஜுனை பத்தியும் நீலா பத்தியும் எதுவுமே நம்மளும் தெரிஞ்சுக்காம புத்தி கெட்டு போய் என் அவசர புத்தியால அவங்க ரெண்டு பேரையும் எத்தனை தடவை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டேன். அதை விட நேத்து நான் நிலாவை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்கேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன பிடிக்கல பாட்டி. என்னடி அம்மா, புதுசா அர்ஜுனை பத்தியும் நிலா பத்தியும் நினைச்சு இவ்வளவு வேதனை பண்ண? ஆமா, மறுபடியும் ஏதாவது அவங்களை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டுக்கே என்ன? விஜய், என்ன பிரியா, பாட்டி இவ்வளோ பேசுறாங்க, நான் வாயை திறக்காம இருக்கேன்னு பாக்குறியா? எப்படி பேச முடியும்? நீ கொஞ்சமா பேசிருக்க, எவ்வளோ நோய் அடிச்சிருக்கான். இப்போ நான் உனக்காக பேசினா நல்லா இருக்காது. அதனால்தான் உனக்காகவும் பேசாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அமைதியா இருக்கேன். இப்போ இந்த இடத்துல உனக்காக நீ மட்டும்தான் பேசணும். பேச நீ மாறிட்டு திருந்திட்டேன்னு நீ தான் நிரூபிக்கணும். இப்போ உனக்காக நான் பேசினா அது நல்லா இருக்காது. உனக்காக நீ மட்டும்தான் பேசணும். நீ திருந்திட்டேன்னு நீ தான் அவங்களுக்கு நிரூபிக்கணும். பேச. ஆமா விஜய், நீ சொல்றது சரிதான். இப்போ எனக்காக நீ பேசினா பொண்டாட்டிக்காக புருஷன் வந்துட்டான் அப்படிதான் நினைப்பாங்க. இந்த இடத்துல நான் திருந்திட்டேன்னு நான் தான் அவங்களுக்கு நிரூபிக்கணும். கண்டிப்பா நிரூபிக்கிறேன். அர்ஜுன நிலாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுக்க வைக்கிறேன். என்னடியம்மா, கேள்வி கேட்டா உன் புருஷன் கிட்ட நம்ம குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன பாட்டி, நீங்க கேட்ட கேள்வியில எந்த தப்பும் கிடையாது. நீங்க சரியாதான் கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைல்ல, எத்தனை தடவை நான் அர்ஜுன நிலாவையும் அவமானப்படுத்திருக்கேன். இப்போ வீடு தேடி வந்திருக்கேனா, இப்போ நான் அதுக்காக தானே வந்திருப்பேன்னு நீங்க நினைப்பீங்க. அதுல எந்த தப்பும் இல்லை பாட்டி. ஆனா உண்மையாவே அர்ஜுன நிலாவையும் அவமானப்படுத்துறதுக்காக இப்போ நான் இங்கே வரல பாட்டி. அம்மாடி பிரியா, பத்திரிக்கை கொடுக்கணும்னு வீட்டுக்கு வந்தேன்.
நான் கூட நீ பத்திரிக்கை தான் கொடுக்க வந்திருக்கேன்னு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பத்திரிக்கை கொடுக்குற சாக்க வச்சு என் பிள்ளைய அவமானப்படுத்தணும், என் மருமகளை அந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு வந்திருக்கேன். இது தெரியாம நானும் வெள்ளந்தியா பத்திரிக்கை தான் கொடுக்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டேன். இப்ப அந்த மாதிரி ஏதாவது நோக்கத்தோட வந்திருக்கியாமா? புரியுதா அத்தை? அர்ஜுன் இல்லாம மட்டும் இல்ல, உங்க மனசையும் நான் நோக்க அடிச்சிருக்கேன்ல. உங்க முன்னாடியே உங்க பிள்ளைங்க சொல்லக்கூடாத வார்த்தையை வச்சு சொல்லு. எவ்வளவு நோக்க அடிச்சிருக்கேன்ல. ஆமா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நீங்க திட்ட மட்டும் இல்ல, என்னை கை நீட்டி அடிக்கவும் செய்யணும். நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே, ஏன்டி இப்படி பண்ணனு? என்னை கை நீட்டி கூட ஆடிங்க, நான் எல்லாமே வாங்கிக்கிறேன். பாட்டி உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்னை அடிங்க, எவ்வளோ அடிக்கணுமோ அடிங்க, எவ்வளோ திட்டணுமோ திட்டுங்க, நான் எல்லாமே கேட்டுக்கிறேன். அடியே சிரிக்கி, என்ன உனக்கு ஏதோ மரகர கலந்துச்சா என்ன? வந்ததுலேருந்து நீயாவே பேசலையே. என் பேத்தி பிரியா இப்படி பேச மாட்டாளே, வேற மாதிரி எல்லாம் பேசுவா. நீ என்ன என் பேத்தி நிலா மாதிரி பேசிட்டு இருக்க? நிலா காத்துக்கிட்டு உன் பக்கம் அடிச்சிருச்சா என்ன? இல்ல வேற ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கியா? ஐயோ பாட்டி, நான் சத்தியமா எந்த திட்டத்தோட இங்க வரல பாட்டி. வேற ஒரு நல்ல எண்ணத்தோட நோக்கத்தோட தான் பாட்டி வந்திருக்கேன். புரியுது, நீங்க எல்லாம் என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்களே என்ன நம்பலனா அர்ஜுன் நிலா மட்டும் என்ன நம்ப போறாங்க, அவங்களும் என்ன நம்ப மாட்டேங்கிறோம். ஆனாலும் பரவாயில்ல, என் புருஷனுக்கு நிறைய நல்லதை சொல்லி கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க உன்னை நம்பலனாலும் நீ செஞ்ச தப்புக்கு நீ என்ன பிராயசித்தம் தேடணுமோ அதை தேடு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல பாட்டி. அத்தை, உங்களுக்கு எவ்வளவு திட்டணும்னு தோணுதோ திட்டுங்க பாட்டி. நீங்களும் தான், நீங்க என்ன என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ பேசுங்க, என்னை நம்ப கூட வேண்டாம். ஆனா நான் அர்ஜுன் நிலா உங்ககிட்ட அத்தை கிட்ட எல்லார்கிட்டயும் மனசார மன்னிப்பு கேட்க தான் பாட்டி வந்திருக்கேன். புரியுது பாட்டி, நீங்க என்ன நம்பவும் மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனா சத்தியமா இதுதான் பாட்டி, அர்ஜுன் கிட்ட நீலா கிட்டயும் மன்னிப்பு கேட்க தான் இங்க ஓடி வந்திருக்கேன். எனக்காக அர்ஜுனும் நிலாவையும் கூப்பிடுங்க ப்ளீஸ் அத்தா. பாட்டி ப்ளீஸ். என்ன பிரியா சொன்ன? அர்ஜுன் கிட்ட நிலா கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? யாருமா நீயா? வெளியில மழைகளை பெய்யுதா இல்ல புயல்கள் அடிக்குதா? இப்ப விஜய், நீ வெளியில தானே வர, வெளியில மழையோ புயலோ ஏதாவது அடிக்குதா என்ன? விஜய், அத்தையும் பாட்டியும் என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. அர்ஜுனும் நிலாவையும் கூப்பிட மாட்டாங்க போல இருக்கேன். நீ கூப்பிடு விஜய். இவங்க யாரும் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, ஏன் அர்ஜுனும் நிலாவும் கூட என்ன நம்பலனாலும் பரவாயில்ல. நான் மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன். கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவங்க என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரி நான் கேட்க வந்ததை மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். பிரியா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த இடத்துல உனக்காக நான் வாயே திறக்க மாட்டேன். உனக்காக நீ மட்டும்தான் பேசணும். உன் கூட துணைக்கு தான் வந்திருக்கேன். உனக்கு நான் பக்கபலமா இருப்பேனே தவிர நான் உனக்காக பேசுவேன்னு சொல்லலாம். கண்டிப்பா பேசவும் மாட்டேன். நீயே பேச, நீயே அர்ஜுன் நிலாவையும் வரவே, அவங்க கிட்ட நீ என்ன கேட்கணும்னு நினைச்சோ அது கேளு. விஜய், நீ அர்ஜுன் நிலாவை மட்டும் கூப்பிடு, அது மட்டும் செய்யு. நீ எனக்கு எதுவும் பேச வேணாம். ஏன் என்ன பேசுறான்? இப்ப நான் கூப்பிட்டு அர்ஜுனும் நிலாவும் வந்தா விஜய் கூப்பிட்டு தான் வந்தாங்கன்னு ஆகுமே தவிர பிரியாக்காக வந்ததா இருக்காது. நீ தான் கூப்பிடணும், நீ தான் பேசணும். பேச பாட்டியும் அத்தையும் இதெல்லாம் இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. எல்லாத்தையும் நீ பொறுத்துக்க. நீ பேசுறது அவங்கள பொறுத்துக்கலாம், அப்படி பொறுத்துக்க. என்ன கேட்டா இவங்க பேசுறதுலாம் ஒரு பேச்சே கிடையாது. அவங்க இடத்துல நான் இருந்தா உன்னை வேற மாதிரி பேசுவேன். ஆனா இவங்க பேசுறது ஒரு பேச்சே கிடையாது. புரியுது விஜய், நான் எனக்காக பேசுன்னு சொல்லணும். அர்ஜுனும் நிலாவும் கூப்பிடுதான் சொன்னேன். ஆனா நீ சொல்றது சரிதான். சரி, நானே கூப்பிடுறேன். தான் கரெக்ட். சரி. அத்தை, பாட்டி, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோங்க, எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க. அதை சொல்லிட்டேனே, என்னை அடிக்க கூட செஞ்சுக்கோங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு அர்ஜுனும் நிலாவையும் மட்டும் கூப்பிடுங்களேன். 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நான் உடனே போயிடுறேன். நீங்க போன சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் அத்தை. என்னத்த பிரியா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நம்பிக்கையா? யார் மேல? இந்த சிரிக்க மேலையா? இவ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது, இவளை நான் நம்புவேனா? அவ தலைக்கில நின்று தண்ணியே குடிச்சாலும் இந்த சிரிக்க நான் நம்பவே மாட்டேன். இவ எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. அர்ஜுன் நிலாவையும் கீழே வர வச்சு அவங்க கிட்ட இவ எதையாவது பேசி அவன் மனசு நோய் கடிச்சு இந்த இடத்துலயும் அவங்க அவமானப்படுத்தணும்னு தான் வீடு தேடி வந்திருக்கான்.
இந்த சிரிக்கை பத்தி எனக்கு தெரியாது. அதான் அத்தை, இதைதான் நானும் நினைச்சேன். பிரியாவது திறந்துறதாவது இவ திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கிறாளா? இது இந்த ஜென்மத்துல நடக்கும்? கண்டிப்பா நடக்காதுதான். இப்ப என்னத்த பண்றது? மன்னிப்பா? இந்த சிரிக்கியா? அர்ஜுன நிலாவையும் மறுபடியும் அவமானப்படுத்துறதுக்கு மன்னிப்புன்னு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துட்டு வந்திருக்கான். வீடு தேடி வந்திருக்கா பத்தியா? மறுபடியும் அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு. ஏண்டியம்மா இன்னும் என்னடி சிரிக்கி என்ன அவங்கள பண்ண போறேன்? அது சரி. ஆமா, நீ எதுக்கு அர்ஜுன் கிட்டே நிலா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்? அர்ஜுனா ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டேன். நிலா புள்ள பெத்துக்க நாய்க்கு இல்லைன்னுட்டேன். இவங்கள போய் உன் கண்ணால தான் பார்க்கலாமா? இவங்கள பாவப்பட்டவங்களாச்சே. இவங்கள போய் உன் கண்ணால எப்படி பாப்ப? கண்ணால பாக்குறது இல்லாம நீ ஒரு மன்னிப்பு கேட்கணுன்ற? ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க? நான் பேசுறதெல்லாம் தப்பு தான் பாட்டி. நான் அப்படி சொன்னது எல்லாமே தப்பு தான். நீ பேசாதான் தப்புன்னு இன்னைக்குதான் உனக்கு புரியுது அப்படியா? என் பிள்ளைய அன்னைக்கு வீடு தேடி வந்து நீ எல்லாம் ஆம்பளையே கிடையாது அப்படின்னு என் பிள்ளைய என் முன்னாடி சொன்னீங்க. பெத்த தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். கட்டின பொண்டாட்டி பக்கத்துல இருக்கா, அவ முன்னாடி அவ புருஷனை இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கா. எங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். அப்பதான் அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். உங்க பிள்ளைய உங்க முன்னாடி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நீலா முன்னாடி அவ புருஷனை இந்த அளவுக்கு அசிங்கமா பேசியிருக்கேன். தப்புதான் அத்தை. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் தப்பு போய் எல்லாமே இப்பதான் அத்தை நான் உணர்ந்தேன். உண்மையாவே அர்ஜுன் ஒரு நல்ல ஆம்பளை அத்தை. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவருக்கு தப்பா காமிச்சுக்கிட்டேன். அந்த இடத்துல நின்று இருக்காரு. இது புரியாம நான் அவரை தப்பா பேசிட்டேன் அத்தை. அத்தை, உங்க பிள்ளைய பத்தி உங்க முன்னாடி தப்பா பேசினதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணும் கொடுங்க அத்தை. நான் அதை வாங்கிக்கிறேன். பாட்டி, நிலாவை புள்ள பத்துக்கு பாக்கி இல்லாதவன் சொன்னது அது அதை விட பெரிய தப்பு. எந்த பொண்ணுக்கு அந்த பாக்கியம் இல்லாமலாம் இல்லை. உங்களுக்கு இந்த சமயத்துல தான் கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அது எனக்கு புரியணும். கண்டிப்பா நிலா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆமா. நான் எனக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டேன்ற ஆணவத்திலையும் அகமாவத்திலையும் அவளை என்னென்னமோ பேசிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா எனக்கு விஜய்க்கு கல்யாணமே நடந்திருக்காது. இன்னைக்கு நான் ஒரு தாயா இருந்திருக்க மாட்டேன். என்னோட நல்ல வாழ்க்கைக்கு பின்னாடி அர்ஜுன நிலாவும் இருக்காங்கன்னு நான் இப்பதான் அத்தை பாட்டி புரிஞ்சுக்கிட்டேன். ஆக மொத்தம் நீ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன், அப்படிதானே? நான் இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. பாட்டி, நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் பாட்டி, உங்களுக்கு கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறேன். அர்ஜுன நிலாவை மட்டும் ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுங்க பாட்டி. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. திரும்பி பார்க்காம போயிடுறேன் பாட்டி. இதோட இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, எனக்காக கூப்பிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி முன்னாடி மாதிரி நான் அவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தணும்னா வீடு தேடி வரலாம். உண்மையாவே மன்னிப்பு கேட்க தான் வீடு தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் பாட்டி, அத்தை ப்ளீஸ் அத்தை, அர்ஜுன நிலாவையும் கூப்பிடுங்க அத்தை. என்ன அத்தை, இவ இவ்வளவு தூரம் கேட்கறாளே, என்ன பண்ணலாம்? அதான் சிரிக்கி இவ்வளவு தூரம் பேசுறாளே. சரி கூப்பிடுவோம். அதனால எனக்கு இவ பேச்சுல நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என் பேரனையும் பேத்தையும் கூப்பிடுவோம். இவ வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா வரட்டும், அப்புறம் தான் இவ பாப்பா இந்த பார்வதி எப்படின்னு. சரி நானே கூப்பிடுறேன். சரிங்க அத்தை, நீங்க முடிவு பண்ணா சரிதான். நீங்க கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். இங்க பாடி சிரிக்கி, இப்ப என் பேரனையும் பேத்தையும் கூப்பிடுவேன். நீ ஏதாவது தப்பான எண்ணத்துல இங்க வந்திருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. இந்த பார்வதியை பத்தி நல்ல விதமா மட்டும்தான் நீ கேள்விப்பட்டிருப்பேன். பார்வதிக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை நீ பாத்திருக்க மாட்டேன். காமிக்கிற அளவுக்கு வச்சுக்காத, சரியா? கண்டிப்பா பாட்டி, நீங்க என்ன நம்பலாம். நம்பி கூப்பிடுங்க. நம்பிக்கலாம் இல்ல, கூப்பிடுறேன். ஐயா பேராண்டி, அர்ஜுன் அர்ஜுன் கொஞ்சம் இங்க வாயா. இங்க வாயா பேராண்டி, உன்னை தேடி இங்க யாரும் வந்திருக்காங்க. அடே பேராண்டி, இன்னும் என்னடா பண்ற உள்ள? இங்க வெளியே வந்து பாரு யார் வந்திருக்கான்னு. உன்னதான் தேடி வந்திருக்காங்க. யாரும் தெரியல, இவ்வளோ மார்னிங் வந்திருக்காங்க. சரிடி, நீரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன் மாமா, ஒருவேளை ஃபேக்டரியில இருந்து வந்திருப்பாங்களோ? நீங்க வேற ஃபேக்டரிக்கு போகலன்னு சொன்னீங்களே, அதனால இங்கே பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்களோ? சேச்சா, அதுக்கு வாய்ப்பு இல்லடி. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு தானே வந்தேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, யாருன்னு போய் பார்க்குறேன். நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. அப்படி பொண்டாட்டி, நீ அங்கே இங்கே நடக்கக்கூடாது, பத்திரமா ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னா எங்கேயாவது கேட்குறியா? மாமா, அதுக்காக எவ்வளோ நேரம் மாமா ரூம்லயே இருக்கிறது போர் அடிக்குது மாமா. உடனே முகத்தை குழந்தை போல ஆக்கிடுவோம் பொண்டாட்டி. சரி இந்தா, நான் ஒன்று வந்துட்டு என் கூடவே தான் இருக்கணும். இந்த கிச்சனுக்கு ஓடுறது, பால்கனிக்கு ஓடுறது, அங்கே போகிறேன், நான் காஃபி எடுத்து வரேன், நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு ஓடுன்னு வச்சுக்கோங்க. அதே இடத்துல உங்களை தூக்கிட்டு உள்ள வந்துடுவேன். நீ என்ன புரியுதா? புரியுது, இங்கே போக மாட்டேன். நீ போகணும்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன். என் கூடவே தான் இருக்கணும். என்னை விட்டுட்டு என்ன ஓடணும்னு நினச்சேன். போய் குல்ஃபி,
அப்படியே தூக்கிட்டு உள்ள வந்துரும் பார்த்துக்கோ. போங்க மாமா, எங்கேயும் போக மாட்டேன். சரிங்க, சரி வாங்க. யாரோ வந்திருக்காங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்களா? போய் யாருன்னு பார்ப்போம். சரி சரி பார்ப்போம். சொல்லுங்க பாட்டி, யார் வந்திருக்காங்க? அதானே, யார் பாட்டி வந்திருக்காங்க? யார் வந்திருக்காங்க நீங்களே தான் பாருங்களேன். நாங்க சொல்லி பார்க்கறத விட நீங்களே பாருங்க யார் வந்திருக்காங்க. என்ன பாட்டி, யாருன்னு கேட்டா நீங்களே பாருன்னு சொல்றீங்க. அப்படி யார் தான் வந்திருக்குது? அட பேராண்டி, நீ தான் பாருடா. இரு, கமலத்தை நகர் சொல்றேன், நீ பாரு. அடிய மருமகளே, கொஞ்சம் நகர் நீல. பேராண்டி பேத்தி வந்திருக்காங்களே, அவங்கள தேடி யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும்ல. நகர் பார்க்கட்டும். சரிங்க அத்தை, அதுக்கு என்ன, இதோ நான் வந்துடுறேன். விஜய், பிரியா, வாங்க வாங்க. என்ன பாட்டி, இவங்க தான் வந்திருக்காங்க சொல்ல மாட்டீங்களா? டேய், என்னடா ஃபோன் கூட பண்ண வந்திருக்கேன்? வாங்க. என்ன வந்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ஏன் மாப்பிரியா, விஜய் வாங்க. என்னங்க வந்து தங்கி நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா, இவ சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நான் கூட வேற யாரும் தேடி வந்திருக்காங்க போல நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். பாட்டி, அத்தை, விஜயும் பிரியா வந்து வந்திருக்காங்க சொல்றதுக்கு என்ன அத்தை? எதுக்கு இந்த விளையாட்டு? அர்ஜுன், உங்களுக்கு என்னன்னு? என்னடி சிரிக்க கேட்க வந்திருக்கேன்? உன் மேல என் பேரனுக்கு பேத்திக்க கோவம் இல்லையாண்ணா? கோவமெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்குதா? அதுக்காக வீடு தேடி வந்தவங்க மேல என்னைக்கும் நாங்க எந்த கோவத்தையும் காட்ட மாட்டோம் முடியும். பிரியா, எதுக்கு இப்போ அதை பற்றிலாம் பேசிக்கிட்டேன்? விடுங்க, ஏதோ பேசியாச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமேல் அதை பற்றி பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, வீடு தேடி வந்திருக்கீங்க. டேய் விஜய், வாடா. பிரியா, வாமா, உள்ள வா. ஆமா பிரியா, ஏதோ நடந்துச்சு. நம்ம இப்ப அதையே நினைச்சிட்டே வந்தோம்னா எந்த சொந்தமும் கடைசி வரைக்கும் பேசிக்க முடியாது. அதெல்லாம் அப்பப்ப மறந்துடணும். அதுக்குதான் கடவுள் நமக்கு மறதிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. எதுக்கு? இந்த மாதிரி கேட்டதெல்லாம் மறக்கிறதுக்கு தான். அதனால இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். வா, உள்ள வா. வா பிரியா. விஜய் வாங்க. அடி சிரிக்கி, அவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்கு பாட்டி? அது ஒன்னோட அடி சிரிக்கி, ஃபங்க்ஷன்ல உன்னை அவமானப்படுத்தினால அந்த ஆத்திரம் இன்னும் அவளுக்கு அடங்கலையாமா. அதான் வீடு தேடி வந்து உன்னை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கான். ஒண்ணு மட்டும் இல்ல, உன் புருஷனையும் சேர்த்துதான். ஆமா நீலாமா, வீட்டுக்கு வந்த உடனே மாமா பிரியா என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன ஆத்திரம் அடங்கல, நிலாவையும் அர்ஜுனையும் என்ன அவமானப்படுத்துறதுக்கு நிறைய இருக்கு, அதான் வீடு தேடி வந்துட்டேன்னு சொன்னாங்கம்மா. அதுதான் இப்போ உன்னையும் புருஷனையும் அவ மனசார இன்னும் திட்டி தீக்கிறதுக்காக வந்திருக்கா. போத குறைக்க அவமானப்படுத்தவும் வந்திருக்கா. பாட்டியும் அத்தையும் எப்படி சொல்றாங்க? நீங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு கோவம் வரலையா? பிரியா, உண்மையாவே இப்ப எனக்கு கோவமா தான் வருது. நீ இப்படிதான் என்ன அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தீனா இதே மாதிரி வீட்டுக்கே வந்து என்ன அவமானப்படுத்திருக்கலாம்ல. எதுக்கு பிரியா ஃபங்க்ஷன்ல வச்சு அப்படி பேசுன? அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இப்ப நீ என்ன சொல்ல, எனக்கு கோவமே வராது, வருத்தமா இருக்காது. ஏன்னா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என் வீட்டாளுங்க. என் அத்தை, என் பாட்டி, என் புருஷன், என் நாத்தனாரு, என் தம்பி, எல்லாரும் இங்க இருக்கவங்க எல்லாரும் ஏன் சொன்னாங்க. இவங்க முன்னாடி நீ என்ன வேணாலும் சொல்ல, நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். அங்க இருந்தவங்களும் ஏன் சொன்னாங்க தான். ஆனா வெளியாளுங்களும் வந்திருப்பாங்கல்ல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இப்போ உனக்கு என்ன பேசணும், என்ன திட்டணும், என்னை என்ன அவமானப்படுத்தணும் படுத்திக்க. ஆனா ஒண்ணு, என் புருஷனை மட்டும் எதுவும் சொல்லாத, அது என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ். ஆமாமா, இவன் முன்னாடி என்ன மட்டும் எதுவும் சொல்லாத. ஆனா ஏன் முன்னாடி இவ்வளவு என்ன சொல்லு, நான் சந்தோஷமா சிரிச்சுட்டே கேட்பேன். பட் பொண்டாட்டி பிரியா, நீ இப்ப இதுக்காக வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா, என்னாச்சு? டேய் விஜய், என்னடா வந்ததுல இருந்து அமைதியா இருக்கேன்? பிரியா கூட ஏதோ பேசியிருக்கா, நீ மட்டும் வாங்கி திறக்க மாட்டேன். என்னடா? இல்ல அர்ஜுன், இந்த இடத்துல பேச வேண்டியது எல்லாமே பிரியா தான். அவளே பேசுவோம். கேட்டி அடி சிரிக்கி, என் பேரனை பேத்தி என்ன சொன்னாங்கன்னு? என் பேரன் நீ வந்த நோக்கத்தை மனசுக்குள்ளேயே எடை போட்டுட்டான். உன் முகத்தை பார்த்தேன், நீ அவமானப்படுத்த வரல, வேற ஏதோ விஷயத்துக்கு தான் வந்திருக்கேன்னு என் பேரன் கண்டுபிடிச்சிட்டான். என் பேத்தி கேட்டியா? நீ அவமானப்படுத்த வந்தாலுமே பரவாயில்ல, இதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு என்ன அவமானப்படுத்திக்க. ஆனா என் புருஷனை மட்டும் என் முன்னாடி எதுவும் சொல்லிடாத. இதாண்டி என் பேரனும் என் பேத்திங்கிறது. ஆமா பாட்டி, புருஷ பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க சொந்தங்களையும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நான் என் புருஷன் பேச்சையும் கேட்காம சுத்தி இருக்கவங்களும் தப்பா நினைச்சுக்கிட்டேன். நான் மட்டும்தான் நல்லவா, நான் பண்றது மட்டும் தான் சரின்னு இவ்வளவு நாள் ஆணவத்திலையும் அகமுகத்திலையும் ஆடிட்டேன். உண்மைதான் பாட்டி. பாட்டி வச்சுக்கிட்டேன். நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ போ, போய் தாராளமா கேளு. ஓடி சிரிக்கி. நீலா, சொல்லுப்பீங்க. என்ன? நான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும். இது என்ன கேள்வி பிரியா? என்கிட்ட கேட்டுதான் பேசுவியா? எனக்கு முன்னாடி அவர் உனக்கு தெரியும். நீ பேசணும்னா தாராளமா பேசலாம். பேசு. நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன், நீ பேசு. போ பிரியா, போ. போய் அவர்கிட்ட என்ன பேசணுமோ பேசு, போ. தேங்க்ஸ் நீலா. பிரியா, என்ன இதெல்லாம்? பிரியா, என்ன பண்ற? பிரியா, என்ன இதெல்லாம்? எழுந்திரி, சொன்னா கேளு. இல்ல அர்ஜுன்,
நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வீடு தேடி வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு அர்ஜுன், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. என்ன மன்னிப்பேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அப்பதான் நான் இங்கிருந்து எழுந்திருப்பேன். பிரியா சொன்னா கேளு, முதல்ல எழுந்திரி. நான் எழுந்திருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அர்ஜுன். உன்னை நான் எவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன். நிலாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அவ மனசு ரொம்ப நோகடிச்சிருக்கேன். நியாயமா அவ காலையில விழணும். ஆனா உன்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அர்ஜுன். பிரியா நம்ம எல்லாத்தையும் அப்புறம் பேசலாம், நீ முதல்ல எழுந்திரின்னு சொன்னேன். முடியாது அர்ஜுன், நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்கிட்ட என் மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக ஓடி வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். பிரியா என்ன பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல எழுந்திரி. பிரியா அதான் அவர் சொல்றாருல, எழுந்திரி பிரியா. இங்க பாரு, நீ காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம், நீ ஒன்றும் பெருசா பண்ணிடலாம். எழுந்திரி பிரியா. நான் எதுவும் பெருசா பண்ணலையா? நான் பண்ணது எல்லாமே பெருசு தாண்டி. உன் பெருந்தன்மையால நான் பண்ணது எதுவுமே பெருசு இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்க. சத்தியமா நான் ஏத்துக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பாவத்தை கழுவனா இப்படிதான் பண்ண முடியும். அர்ஜுன் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அர்ஜுன். விஜய் என்ன இதெல்லாம், அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன பாத்துட்டு இருக்கான்? அவளை முதல்ல கூப்பிடு. இல்ல அர்ஜுன், அவ கரெக்டா தான் பண்றான். இது எப்பயோ பண்ண வேண்டியதான், இப்பதான் அவளுக்கு புத்தி வந்திருக்கு. அவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வீட்டு தேடி வந்திருக்கான். அர்ஜுன் உன்னால மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிட, முடியலன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். விஜய் என்ன பேசுறீங்க நீங்க? அவ உங்க பொண்டாட்டி, அவ போய் அவர் கால விழுந்துட்டு இருக்கா. முதல்ல அவளை கூப்பிடுங்க. நாங்க சொன்ன எழுந்திருக்க மாட்டேங்கிறா, அவளை கூப்பிடுங்க விஜய். இல்ல நீலா, என் பொண்டாட்டியாவே இருந்தாலும் தப்பு பண்ணிருக்கலாம், தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல. அதான் அதே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல நான் சொல்ல எதுவும் கிடையாது. விஜய் என்னடா பேசிட்டு இருக்கான்? பாட்டி நீங்களா சொல்லுங்க பாட்டி கிட்ட. அடே இவ வீட்டுக்குள்ள வரும்போது உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தா. ஆனா நாங்க தான் நம்பல, இப்ப நம்புறோம். உண்மையாவே உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கா போல இருக்கேன். பாட்டி இது விளையாடுற நேரமா? அவ கன்சீவா இருக்கான், அவ வந்து என் காலில் இருந்துட்டு பிரியா சொன்னா கேளுமா, எழுந்திரிமா. ஏ பேராண்டி, பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்ல, அத கேட்கா. உன்னால முடிஞ்சா மன்னி, இல்லன்னா மன்னிக்காத. பாட்டி அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா அவகிட்ட. என்ன சொல்ற அர்ஜுன்? அவ முடிவு பண்ணி தான் வந்திருக்கா. அத்தை சொன்னதான் நானும் சொல்றேன். உனக்கு மன்னிக்கணும்னு தோணுச்சா மன்னிச்சிடு, இல்லைன்னா விட்டுரு. மாமா இவங்க எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவகிட்ட மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க, அப்பதான் எழுந்திருப்பா. இல்ல அர்ஜுன், நீ மனசார மன்னிச்சா மட்டும் நான் எழுந்திருப்பேன், இல்லைன்னா நான் எழுந்திருக்க மாட்டேன். பிரியா என்னடி பேசிட்டு இருக்க நீனு? இப்ப நீ கன்சீவா இருக்கா, இந்த மணி நேரத்துல இப்படிலாம் இருக்கக்கூடாது. எழுந்திரி, சொன்னா கேளு. மாமா அவளை ஏதாவது சொல்லி எழுப்புங்க மாமா. பிரியா எழுந்திரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எழுந்திரிமா. உண்மையாவே என்ன மன்னிச்சிட்டியா அர்ஜுன்? இல்ல புள்ள தச்சு பொண்ணு காலில் விழுந்திருக்காளேன்னு பாவம் பார்த்து என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்றியா? பிரியா உண்மையாவே உன்னை மன்னிச்சிட்டேன், இப்ப இல்ல நேத்தே உன்னை மன்னிச்சாச்சு. நீ தேவை என்ன அர்ஜுன் சொல்ற? ஆமா பிரியா, நான் நேத்தே உன்னை மன்னிச்சிட்டேன். எனக்கு உன் மேல பயங்கர கோவம் வந்தது. ஒருவேளை நேத்து நீ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருந்தா நான் எவ்வளவு பொறுமையா பேசிருப்பானான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் மனுஷன் தான். பாத்தியா என் பொண்டாட்டினா எனக்கு உயிர். அவ்வளோ நீ அத்தனை பேர் மத்தியில் அவமானப்படுத்தும் போது ஒரு சில காரணத்துக்காக நான் அங்கே அமைதியா இருந்தேன். ஆனா வீட்லயும் அமைதியா இருப்பேன், கண்டிப்பா இருக்க மாட்டேன்னா. ஒருவேளை நேத்து நீ வந்திருந்தா கண்டிப்பா என் கோபத்தையும் ஆதங்கத்தையும் விட்டு காமிச்சிருக்க வாய்ப்புண்டு. ஆனா நேத்து நடந்த ஒரு சில விஷயத்தினால எனக்கு உன் மேல அந்த கோபம் எல்லாம் பறந்து போச்சு. ஒருவேளை நீ சொன்னதால கூட எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம்ல. அதான் நேத்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எழுந்திரி. அர்ஜுன் எனக்கு புரியல, என்ன நடந்தது? நீ முதல்ல எழுந்திரி, என்ன நடந்தது நான் பொறுமையா சொல்றேன். எழுந்திரு பிரியா, நீ இப்படிலாம் இருக்காதா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எழுந்திரி. பிரியா அதான் அவர் சொல்றாருல, இப்பவாது எழுந்திரி. அதான் அவர் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாருல. உன் மேல எங்க ரெண்டு பேருக்கும் எந்த கோவமும் கிடையாது. எழுந்திரி பிரியா. அடி சிரிக்கி எழுந்திரி, அது அர்ஜுன் நிலா சொல்றாங்களா? இங்க பாடி சிரிக்கி, அர்ஜுன் நிலாக்கு மட்டும் இல்ல, எங்க யாருக்குமே உன் பேர்ல எந்த கோவமும் கிடையாது. நாங்க எல்லாரும் உன்னை எப்பயும் மன்னிச்சிட்டோண்டி. முன்னாடி பாக்குறேன் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க, ஆனா வந்தவளை இவ்வளவு கேள்வி கேட்டாங்களே, இவ்வளவு பேச்சு பேசுனாங்களேன்னு பாக்குறியா? எழுந்திரி, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறோம், எழுந்திரி. சரிங்க பாட்டி. என்னடி ஏண்டி உம்மன் இருக்கேன், என்னதாண்டி ஆச்சு உனக்கு? பூஜா என்னம்மா, ஏதோ இந்த சீமந்தத்தை பத்தி பேசினது வந்து நீ ஒரு மாதிரி டல்லாவே இருக்க, என்னடி? அது அது ஒண்ணும் இல்ல அஜய், அத சொன்னல, ஏதோ உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது வேற ஒண்ணும் இல்ல. நீ ஆளே டல்லா தான் இருக்க, சரியா பேச மாட்டேங்கிற, சிரிக்க மாட்டேங்கிற. என் பூஜாவா இதுன்னு என்னையே யோசிக்க வைக்கிறடி நீனு. சரி இனிமே அப்படி இருக்க மாட்டேன், இனிமே நான் உன் கூடவே தான் இருக்க போறேன், ஃபுல் டைம் உன் கூட தான் இருக்க போறேன். லேப்டாப்பை எடுக்க போறதே கிடையாது, என் பூஜா குட்டி கூடவே தான் இருக்க போறேன், என் ஸ்வீட்டி கூடவே தான் இருக்க போறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் என்ன ஒரு 2 to 3 hours மட்டும் என்ன விடுனா
ஓடி போய் ஆஃபீஸில் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு சார் கிட்ட சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு பிரேக் கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகேவா? அஜய் எதுக்கு அஜய் 3 மாசம்? என்ன எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ நீ நிற மாசமா இருக்கும், என்னைக்கு வேணாலும் டெலிவரி ஆகலாம். டேட் வேறு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? இந்த வீக்கில் தான் உனக்கு டேட்டு. அப்புறம் நிற மாசமா இருக்கிறவனா இவ்வளோ விட்டுட்டு நான் போய் லேப்டாப் தூக்கி உட்கார வச்சுன்னு மேலே பார்த்துட்டு இருப்பேன். இங்கே பாரு, உனக்கு டெலிவரி ஆகிற முன்னாடி வரைக்கும் நான் தான் உன்னை பார்த்துக்கணும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா உன்னை நான் தானே பார்த்துக்கணும். என் பொண்ணாட்டி பொத்தி பார்த்துக்க வேணாம். 3 மாசங்கிறதே கம்மி தான், ஆனாலும் பரவாயில்ல, சமாளிச்சிருவேன். குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க போறேன். ஏய், என்னடி சொன்ன? குழந்தை பெற்றுக்கு அப்புறம் நீ எங்க இருக்க போறியா? ஏன் இங்க நம்ம எங்க போறேன்? இல்ல அஜய், அது நான் குழந்தை பெத்துட்டதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிடுவேல, அம்மா தானே பாத்துக்கணும், அதுக்காக சொன்னேன். மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் என்ன இங்க அப்படியெல்லாம் உன்னை அனுப்ப மாட்டேன். நீ என் கூட தான் இருப்பேன். நான் சொன்னா உன்னை மாமியார் வீட்டில் அனுப்பி விட்டுருவேனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை நான் தான் பார்த்துக்க போறேன். நீயும் சரி, என் குழந்தையும் சரி, என் கூடவே தான் இருக்க போறீங்க. அதெல்லாம் உன்னை எங்கேயும் என்னால் அனுப்ப முடியாது. இல்ல அஜய், தலை பிரசவம். இந்த தலை பிரசவம், கால் பிரசவம், எந்த பிரசவம் வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். நீ என் கூடவே இரு, அது போதும். நீ இதெல்லாம் எதுவும் பேச வேணாம். சரிடி, நான் சீக்கிரம் போனதான் சீக்கிரம் வர முடியும். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எல்லா ப்ராஜெக்டும் முடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் அங்கே சப்மிட் பண்ணிட்டேன். அவர்கிட்டயும் வார்த்தையை சொல்லிட்டேன். வந்துடுறேன், சரியா? அஜய், நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் சொல்லு குட்டி. அதை நான் முடிவு பண்ணிட்டேன். வா வா வா, கீழே போய் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் போயிட்டு ஒரு 3 hours ரிட்டர்ன் ஓடி வந்துடுவேன், சரியா? 3 மணி நேரம் மட்டும் என் செல்ல குட்டி கொஞ்சம் தனியா இருப்பியாமா. நீ தனியானா முடிச்சுட்டுலாம் இருக்க வேணாம், வந்து தூங்கிடு. நீ தூங்கி எழுந்திருக்கும் போது நான் கண்ணு மாறி நிற்பேன், சரியாடி? அஜய் ஆடினா அஜய் அஜய் நிட்டேன். போயிட்டு வந்துட்டு நம்ம 2 ரொமான்ஸ் பண்ணலாம். நான் வேற ரொம்ப நாள் ஆச்சு ரொமான்ஸ் பண்ணி, தெரியுமா? போயிட்டு வந்து எனக்கு ஒரே உஜாலா தான், ஓகேவா? கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் தான், போயிட்டு உடனே வந்துருவோமா? 3 மணி நேரங்கிறது அதுக்கு முன்னாடி வர பார்க்குறேன். அன்னைக்கு மாதிரி விட்டுட்டு போறேன். நீங்க விட்டுட்டு கோயிலுன்னு போயிடாதீங்க, உடனே வந்துருவோமா? இவ கூடவே இருங்க, புரியுதுங்களா? டேய் என்னடா ஆனா இவளை விட்டுட்டு போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் அவ இப்ப நிற மாசமா இருக்காடா. ஒத்த பொம்பளை நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, எது வந்தாலும் நீ கொஞ்சம் போன்ல பேசி சொல்லக்கூடாதா? அம்மா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்மா. இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாதுன்னா இவ கூடவே இருக்கணுன்றதுனால தான் எல்லாத்தையும் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. நேராக போய் சொல்லிட்டு வந்ததாம்மா நல்லது. இப்படி ஃபோன்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் எனக்கு வேலை கொடுத்தவருக்கு நான் மரியாதை கொடுக்காம இருக்க மாதிரி இருக்கும்ல. சொல்லிட்டேன், ஒரு 3 மாசம் லீவ் கேட்டு வரமா. அது வரைக்கும் இவளை பார்த்துக்கோங்க, உடனே வந்துடுவோமா? அஜய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா இவளுக்கு திடீர்னு வலி வந்துருச்சுன்னா ஒத்த பொம்பளைய நான் என்னடா பண்ணுவேன்? ஏமா, இப்போ வரைக்கும் நல்லா தானே இருக்கான். அதுக்குள்ள வலி வந்துருமா என்ன? அதெல்லாம் வராதுமா. ஆமா, இவனுக்கு தான் நல்லா தெரியும். டேய் வலி என்ன 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா வரும். இடுப்பு வலிங்கிறது எப்ப வரும் யாராலும் சொல்ல முடியாதுடா. இவளுக்கு இடுப்பு வலி வந்துருச்சுன்னா நான் என்னன்னு பண்றது? அம்மா, ஏமா நீங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமா, கீர்த்து வீட்டில் தானே இருக்கான். அவ வீட்டில் தானே இருப்பான். அவகிட்ட சொல்லிட்டு போறேன், பார்த்துக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அவ எப்படி இன்னைக்கு வீட்டுல இருப்பா? ஏதோ ஆபரேஷன் ஆமே. அவ காலையில கிளம்பணும்னு அடிச்சு பிடிச்சு கிளம்பிட்டு இருக்கா. உனக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பிடுவான்னு நினைச்சா கிளம்பிட்டு இருக்காளே. ஆமா, இது எமர்ஜென்சி கேஸ் இருக்குன்னு சொன்னாலே நாளைக்கு வரைக்கும் தள்ளி போட்டா நல்லா இருக்காதுமா. அம்மா, ஒரு 2-3 மணி நேரம் தானே, கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கம்மா. ஃபோனை கையில வச்சுக்கோங்க. அவளுக்கு எதனா ஒண்ணுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வரேம்மா. என்ன சார், ஏதோ காலையிலேயே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காரு, என்னவா? டேட், ஒன்றும் இல்லை டேட். ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். அதை சப்மிட் பண்ணிட்டேன். லீவ் கேட்கணும், அதான் லீவ் கேட்டு வரலாமே. லீவா? எதுக்கு லீவு? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்ம மருமக நிற மாசமா இருக்கா. இந்த வாரத்துல தான் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. எப்ப வேணாலும் இவளுக்கு இடுப்பலி வரலாம். அப்புறம் குழந்தை பிறந்துடும்ல, அவங்க கூட இருந்து பாத்துக்கணும்லங்க, அதுக்காக தான். அதுக்கு ஒரு 2-3 நாள் போதுமே. 3 மாசம் லீவ் தேவையா என்ன? டேட், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் தானே பாத்துக்கணும். அதனால தான் 3 மாசம் லீவ் கேட்கலான்னு இருக்கேன். ஏன் மீனாட்சி, இந்த முதல் குழந்தைனா அதுக்கு பேர் தலைப்பிரசவம்னு சொல்லுவாங்களே, அது அம்மா வீட்டில் தானே? உனக்கு கூட சார் பிறந்த போது உங்க அம்மா வீட்டில் தானே விட்டு வச்சிருந்தேன். ஆமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா டேட், நீங்க வேணா அம்மா அனுப்பியிருக்கோம், நான் இவ்வளோ அனுப்ப மாட்டேன். மாமியார்கிட்ட மாமனார்கிட்ட நான் பேசிட்டேன். அப்படிலாம் இவ்வளோ அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்களும் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. நான் கண்டிப்பா அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவன் என் கூடவே தான் இருக்கணும். குழந்தை பிறந்தாலும் சரி, பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இவன் என் கூட தான் இருக்கணும். இவ்வளோ நான் தான் பார்த்துக்கணும். இவ்வளோ முழுக்க நான் மட்டும்தான் பார்த்துப்பேன். ஓ, கூடவே இருந்து பார்த்துக்க போறேன். அதுக்காக இந்த 3 மாசம் லீவு. என்ன மருமகளே, உன் புருஷன் உன் கூடவே தான் இருக்க போறாராமே, சொல்லவே இல்லையம்மா? மாமா, அது வந்து சரி சரி, புரியுது. அந்த அளவுக்கு உன் புருஷன் உன் மேல பாசமா இருக்கான், அப்படிதானே? நல்லாவே புரியுது. ஆமா டாடி, எனக்கு இவனா உயிர். இவளை நான் தான் பார்த்துப்பேன். எப்பவுமே இவ கூட நான் இருப்பேன். இவளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இவளும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். இவளும் சரி, குழந்தையும் சரி, என் கூடவே தான் இருப்பாங்க. அவங்கள நான் தான் பார்த்துப்பேன். ஓ, அப்படியா மருமகளே? உங்க புருஷன் சொல்றதெல்லாம் சரியா? அவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் நான் சொல்றேன், இவ எப்பவுமே என் கூட தான் இருப்பான். என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் என் கூட தான் இருப்பாங்க. நான் தான் பார்த்துக்குவேன். மாமியார் வீட்டுலாம் அனுப்ப முடியாது. புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. சரி, இப்போ என்ன ஐடியா? ஒன்றும் இல்லை டாட், நான் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் கேட்டுட்டு வரணும். அதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 hours ஆகும். அது வரைக்கும்
அம்மா மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க. அதான் பார்த்துக்க சொல்லிட்டு போறேன். வேற ஒன்றும் இல்லை, உடனே வந்துடுவேன். அப்புறம் என்ன மீனாட்சி, அதான் உன் பிள்ளை சொல்லிட்டாரு, பார்த்துக்க. மருமகளை பத்திரமா பார்த்துக்க. எல்லாம் சரிங்க. திடீர்னு இவளுக்கு இடுப்படி வந்துச்சுன்னா நான் என்னங்க பண்றது? அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. என்ன பண்றதுன்னா ஏதாவது பண்ணுங்க. அம்மா கீர்த்துங்கம்மா, கீர்த்து கூப்பிடுங்க. நான் கொஞ்சம் கீர்த்து கிட்ட பேசி பார்க்குறேன். ஏடா இந்த இரு கூப்பிடுறேன். கீர்த்து சொல்லுங்க. நீங்க வாமா, அண்ணா கூப்பிடுறேன் பாரு. இங்க வா. இந்த வரேம்மா. தூமா அண்ணா தான் கூப்பிட்டான். அண்ணன் கிட்ட கேளு. அண்ணா சொல்லுண்ணா, என்னண்ணா? கீர்த்து, இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஆமாண்ணா, நான் நேற்று சொன்னேன். இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குண்ணா, கண்டிப்பா போகணும்ண்ணா. டீன் அப்பவே வர சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, சரி கீர்த்து. ஏண்ணா என்னாச்சு? இல்லை கீர்த்து, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. அம்மா மட்டும் தானே வீட்டில் இருப்பாங்க, பூஜாவை பார்த்துக்கணும்ல. ஒரு 2 to 3 hours தான். அதான் நீ இருக்க முடியுமான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீ நேற்று இன்ஃபார்ம் பண்ணிட்டியே. என்னண்ணா இன்னைக்கு போற மாதிரி நேற்று சொல்லிருப்பாளா? நான் ஏதாவது டீன் கிட்ட பேசி உனக்கு லீவ் வாங்கிருப்பேன்ல. புரியுது கீர்த்து. சரி பரவாயில்ல, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்ன கீர்த்து டார்லிங், டார்லிங் இப்போ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறீங்களா? உண்மையாவே எமர்ஜென்சி கேஸ் தானா? உண்மையாவே எமர்ஜென்சி கேஸ் தான். இந்த மாதிரி சமயத்துல போய் பேசுவேனா? பேச மாட்டேன். ஆமாமா, இந்த மாதிரி சமயத்துல தான் போய் பேச மாட்டேன். ஆனா எப்போ பேசணுமோ அப்ப தெளிவா போய் பேசுவேன். அப்படிதானே டார்லிங்? டாடி அது அது வந்து உன் கதைக்கு அப்புறம் வரேன். சரி, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. மீனாட்சி, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகல, வீட்டில் தான் இருப்பேன். இவனை விட்டுட்டு போக சொல்லு, பார்த்துக்கலாம். டாடி, உண்மையாவா சொல்றீங்க? நீங்க பூஜா பார்த்துப்பீங்களா? ஏங்க நிஜமா சொல்றீங்களா? நம்ம மருமகளை நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னது உண்மையாங்க? டாடி இப்ப பேசுனது நீங்க தானா? நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன என் மருமக நம்பியிருப்பான். அப்படிதானே மருமகளே? ஏன்னா என் மருமக குழந்தை பெற்றுக்கணும்ன்ற அந்த தருணத்துக்கு தானே நான் ஆவலை காத்துட்டு இருக்கேன். என்னம்மா மருமகளே, மாமனார் சொன்னது கரெக்டு தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க இந்த அளவுக்கு மனசு மாறுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் என் மருமகளால தான். என் மருமக உங்களையும் மாத்திட்டானே பாத்துக்கோங்களேன். மருமகளே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் அஜய், இதோட உனக்கு வேற என்னடா வேணும்? நீ கிளம்பு. அதான் அவரே சொல்லிட்டார்ல, நீ கிளம்பு. நானும் அவரும் சேர்ந்து என் மருமகளை பாத்துக்கிறோம். நீ இப்ப கிளம்புடா. 3 மணி நேரம் இல்ல, 10 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நீ பொறுமையாவே வா. நாங்க 2 பேர் இருக்கோம்ல, எங்க மருமகளை பத்திரமா பாத்துப்போம். போயிட்டு வரேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கலாம். உண்மையாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடி. சரி கிளம்பு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஓகே டாட். ஏ பூஜா, கேட்டல, எங்க டாடி உன்னை பாத்துக்கிறாரோ. இப்ப எனக்கு எந்த கவலையுமே இல்லை, பயமே இல்லாம நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வருவேன். நீ இங்க ரொம்ப சேஃபா இருப்படி. அதுலயும் எங்க அப்பா பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இனிமே எதுக்கு கவலைப்படணும்? சரி பத்திரமா இருண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். உன்னை பத்திரமா இரு, நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதான் எங்க டாடி இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. சரி நான் போயிட்டு வரேன். அம்மா கிளம்புறேம்மா. கீர்த்து வரியா, உன்னையும் ட்ராப் பண்ணிட்டு போறேன். ஆமாண்ணா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நல்லது, நீனே ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஓகேண்ணா, நானும் வரேன். மம்மி பை. டாடி கிளம்புறேன். பை. ஓகே கீர்த்து டார்லிங், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க.